ஜாயிண்ட் ஃபேமிலியில கமெண்ட் பண்றவங்க ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கும் மட்டும் தான் கமெண்ட் பண்ணணும். இந்த அக்கடாத்த கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் போய் வாழறவங்க, ஐயோ எங்களுக்கு இதை கொடுப்பனா இல்ல அப்படி இப்படி ஃபீல் பண்றவங்க எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வந்துட்டு போ. ஜாயிண்ட் ஃபேமிலி பத்தி நான் சொல்றேன் சரியா. அதுக்கு முன்ன எதனா ஏடாவடமா கமெண்ட் பண்ண கொடுத்து வச்சிருக்கோம், எத்தின் ஜென்மத்துல புண்ணியம் பண்ண இதெல்லாம் சொன்ன டென்ஷன் ஆகிப்படும். காலையில பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி ரெஸ்ட் ரூம் கிளீன் பண்ணி நைட்டு வரைக்கும் 9 o'clock வரைக்கும் மாமனார் மாமியாரை டேக் கேர் பண்ணி பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு புரியும் சரியா. இது என்னன்னா ஜாயிண்ட் ஃபேமிலின்றவன அப்படியே அந்த ஜாயிண்ட் எல்லாம் அங்கங்க அந்த கை கால் ஜாயிண்ட் தலை ஜாயிண்ட் எங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கும் அது எல்லாமே வலிக்கும் அந்த அளவுக்கு. இதுல என்னன்னா நம்ம முழுக்க முழுக்க வேலை செய்வோம் சரியா. அந்த ரெஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரேரு. அதுல அசந்து கொஞ்சம் உட்காந்துட்டோம்னா என்ன கேட்டாங்க தெரியுமா, பொறுப்பு இல்லையான்னு கேக்குறாங்க. எப்படி இருக்கும் உன்னை எப்படி உழைக்க. அதுவும் எனக்கு வந்து ஒரு 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 நேரம், ஒரு குறிப்பிட்ட நேரம் ஏதோ ஒரு சமயம் நம்ம உடம்பு முடியாதப்ப ஒரே ஒரு அவரு கால கைய நீட்டிட்டு படுக்கணும் அப்படின்றது எனக்கு அந்த டைம்ல தோணும். ஆனா சத்தியமா முடியவே முடியாதுங்க, முடியவே முடியாது. அன்னைக்கு நிமித்துவாங்க பாடு பெண்ட அந்த அளவுக்கு நிமித்துவாங்க. அப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்ரேஷனோட தான் இந்த ஜாயிண்ட் ஃபேமிலின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஜென்ரேஷன் எல்லாம் ஆபீஸ்லாம் போயிடுறாங்களே, அப்புறம் ஜாயிண்ட் ஃபேமிலி எதுவும் கிடையாது. இந்த ஜென்ரேஷன் லாஸ்ட் போல. அப்பா முடியல. ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். நன்றி, பாய்.